Praise the Lord. Hallelujah. இந்த நாளுக்கான வாக்குத்தத்த வசனம் சகரியா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Zechariah chapter 10 verse 5. அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றிலே மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல் இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோடே கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். ஓகே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை யுத்தத்திலே சத்துருக்களை வீதியின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல் நீங்களும் நானும் இருப்போம். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலி சகரியா 10ஆம் அதிகாரத்தினுடைய இந்த பேசேஜ், இந்த தீர்க்க தரிசனமே ஒரு வெரி யூனிக் ப்ராஃபஸி. நான் நேற்று இதை எடுத்த உடனே எப்போவுமே நான் அந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து வாக்குத்தத்த வார்த்தைகளை எடுக்கும்போது ஐ லைக் டு நோ த பேக்ரவுண்ட். என்ன பின்னணியில் இது எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, என்ன காலகட்டத்தை குறித்து எழுதினார்கள் அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ நான் கமெண்ட்ரிஸ் 2-3 கமெண்ட்ரிஸை எடுத்து பார்த்தேன். பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சகரியா 9ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் ரெஸ்டரேஷன் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஜூடா, இஸ்ரவேல் மற்றும் யூதாவினுடைய சீரமைப்பு அப்படின்னு சொல்லி, மறுவாழ்வு அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க டைட்டில். இன்ஃபேக்ட் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா இந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய டைட்டிலே வந்து ரெஸ்டரேஷன் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஜூடா. ஆனால் கமெண்ட்ரி சரி அந்த வார்த்தையை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வாசிக்கலான்னு பார்த்தா 9ஆம் அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் போட்டிருக்காங்க. 11ஆம் அதிகாரத்திலேருந்து எழுதுகிறாங்க. 10ஆம் அதிகாரத்தில் எதுவுமே எழுதலை. 10ஆம் அதிகாரத்தை பற்றி அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ நான் யோசித்தேன், என்னடா விசித்திரமாக இருக்குது, இதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்றுமே இல்லையா அப்படின்றப்போ தான் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இது புரிஞ்சது. இது பழைய ஏற்பாட்டு காலத்து பக்தர்களை விட புதிய ஏற்பாட்டு காலத்து கிறிஸ்துவின் சபைக்கு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. சகரியா தீர்க்கதரிசி அதிகமாய் கிறிஸ்துவை குறித்து அவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஹி கால்ஸ் கிரைஸ்ட் த பிரான்ச். அவர் கிறிஸ்துவை அந்த கிளை என்று சொல்லி அழைக்கிறார். அவர் கழுதையின் மேல் ஏறி வருவார் அப்படின்றத வந்து சகரியா தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவினுடைய அந்த வருகை குறித்து நிறைய காரியங்களை சொல்லிட்டு வரும்போது தான் சகரியா எழுதுகிற ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை என் கண்ணில் பட்டுச்சு. எங்கன்னா சகரியா 10:1 வாசிக்கலாம். அந்த அதிகாரத்தினுடைய முன்னோட்டம் ஆர் த இன்ட்ரோடக்ஷன் டு தட் சாப்டர் வாசிக்கலாம். 10:1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அந்த காலத்துல என்ன மழைக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்கு பயிர் உண்டாகிறதா முக்கியம்? அதுக்கு போய் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல போறாரா? இல்ல. இது எதை குறித்து சொல்லுகிறது? பின்மாறி மழையின் காலமாக்கிய சபையின் காலத்தை குறித்து தான் சகரியா பேசுகிறார். அல்லேலூயா. அந்த காலத்தை குறித்து பேசும்பொழுது இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இன்னைக்கு வாக்குத்தத்த வசனம்னு ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கிறோம். அந்த மாதம் முடிஞ்ச உடனே வாக்குத்தத்தம் முடிஞ்சு போயிருதா? இல்லை. அதே நேரத்தில் அந்த வாக்குத்தத்தம் மட்டும்தான் அந்த மாசத்துல செயல்படுமா? வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாம் எந்த காலத்திலும் எப்பொழுதும் சுதந்திரிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆல்வேஸ் God throws light on certain things. சில நேரத்தில் சில காரியத்தை வெளிச்சமாக்கி நாம் அதன் மீது கவனம் செலுத்தும்படியாக தேவன் வைக்கும் பொழுது we must pay attention. ஏன்? இது குறிப்பிட்ட விதத்தில் இந்த காலகட்டத்தை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறது. ஏன்? பின்மாறி மழையின் காலம் உண்மையிலே சொல்ல போனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த 2000 வருஷமாய் பெய்து கொண்டிருக்கிற பின்மாறி மழையின் ஒரு உச்சக்கட்டம் தான் இந்த 5ஆம் வசனம். இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மீது ஊற்றப்பட்டு இருக்கிறது மட்டுமல்ல, அங்கே சொல்லுகிறது ஏன் நாம் பராக்கிரமசாலிகளை போல் யுத்தம் பண்ணுவோமா? கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார். தமிழில் வந்து அப்படி இல்லை. கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார் வந்து ஒரு தனி சென்டென்ஸாக கொடுத்துருச்சு. ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது, they shall fight because the Lord is with them. அவர்கள் ஏன் யுத்தம் செய்வார்கள்? தேவன் அவர்களோடு கூட
இருக்கிறபடினால் அவர்கள் யுத்தம் செய்வார்கள். சரி, தேவன் என்னோடு கூட எப்படி இருக்கிறார்? என்ன தோற்றத்துல தேவன் என்னோடு கூட இருக்கிறார்? வாசிக்கலாம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜெரமாயா சாப்டர் 20 verse 11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஓகே, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் எப்படி இருக்கிறார் என்னோடு கூட? கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என் பக்கத்துல இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். இப்போ ஒரு பெரிய ரொம்ப பவர்ஃபுல் ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறார். அவரை சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவருக்கு என்ன பயம் இருக்குதோ, அவர் மேல ஜனங்களுக்கு எவ்வளவு பயம் இருக்கோ, ஒரு பாதி பயம்னாச்சும் யார் மேல இருக்கும்? சுத்தி இருக்கிறவங்க மேல இருக்கும். ஏன்? இவங்க யாரு? இவங்க அவருடைய கையாளுங்க. இவங்கள வம்பிழுத்துட்டா அவர் வந்துருவாரு, சப்போர்ட்டுக்கு அவரு வந்துருவாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் நம்மோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா நிற்கிறாரு. ஆனா சில நேரத்துல நம்ம அந்த பராக்கிரமசாலியோடு நிற்கிறவர்கள் பராக்கிரமசாலிகளை போல நிற்காமல் என்ன பண்ணிடுறோம்? தொடநடங்கிங்க மாதிரி பிசாசுகிட்ட காட்டி கொடுத்துடுறோம். ஏய், நான் அப்படியெல்லாம் இல்லை, அவர் தான் பராக்கிரமசாலி, நான் ஒன்றும் இல்லை, நான் பூச்சி, நான் புழு, நான் பேச அறியேன். ஐயா, உங்களை பலசாலியா பராக்கிரமசாலியா மாத்தி இருக்கிறார் எங்க ஆண்டவர். அப்படி நீங்க இல்லைனாலும் உங்க கூட நிற்கிறவர் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. The one who stands with you is mighty in battle. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிற்கும் போது உங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட சத்ரு எழும்பினாலும் சரி, சத்ருக்கள் நிறைய விதத்துல எழும்புவாங்க, நிறைய தோற்றத்துல வருவாங்க. மனுஷர் தான் சத்ருக்கள்னு நினைக்காதீங்க. சில நேரம் உங்க சத்ரு உங்க வியாதியா இருக்கலாம், சில நேரம் உங்க சத்ரு உங்க போராட்டமா இருக்கலாம், சில நேரத்துல உங்க சத்ரு உங்க தரித்திரமா இருக்கலாம், ஏழ்மையா இருக்கலாம், பணமின்மையா இருக்கலாம். காரணம் என்ன? எந்த காரியம் உங்களை ஆண்டவர் மேல ஃபோக்கஸ் பண்ண விடாம, எந்த காரியம் உங்களை தேவனுடைய சித்தத்தை, தேவன் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற வேலையை செய்ய விடாமல் தடுக்குதோ அது உங்கள் சத்ருவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம மனுஷரையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா சத்ருவை விட்டுருவோம். ரைட்? மனுஷன் தான் எனக்கு விரோதமா எழும்புற சத்ரு, இந்த மனுஷன் எனக்கு எதிர்த்து நிற்கிறான் அதனால அவன் என் சத்ரு. அப்படி இல்லை, நமக்கு எல்லாருக்கும் ஒரே சத்ரு தான் இருக்கிறான். யார் அந்த சத்ரு? யார் அந்த சத்ரு? பிசாசு ஒருவன் தான். அவன் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதங்களிலே நம்மோடு கூட யுத்தம் செய்ய முடியும். சில நேரத்தில் வியாதி ஆயுதமாக கொண்டாடுவான், சில நேரத்தில் பணப்பற்றாக்குறைய ஆயுதமாக கொண்டாடுவான், சில நேரத்தில் போராட்டத்தை ஆயுதமாக கொண்டாடுவான், சில நேரத்தில் மனுஷரை எழுப்பி விட்டு, தட்டி எழுப்பி விட்டு. தாவீது சொல்றார், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். இல்லையா? எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? முகாந்திரம் இல்லாமல் நம்மை பகைக்கிறவர்கள் இருப்பார்கள். ஏன் அந்த சத்ருக்களை மிதித்து போடணும்? சகரியா 10:5 நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளில் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல் இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகள். ரைட்? பராக்கிரமசாலியுடைய வேலை என்ன? சத்ருவை எப்படி மிதிக்கணும்? சேற்றில். வீதியின் சேற்றை போல. இன் அதர் வேர்ட்ஸ், சகதி வெளியில இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆக்கிடணும் நம்ம சத்ருவை அப்படின்னு சொல்லுது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேஸ். என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க இன்னொரு தீர்க்கதரிசியும் இதே ஃப்ரேஸை யூஸ் பண்றாரு. யாருன்னா மல்கியா. மல்கியாவும் சகரியாவினுடைய காலகட்டத்தில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி தான். இந்த மல்கியா என்ன சொல்றாரு பாருங்க. மல்கியா 4:3
துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்கள், நான் எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியல. ஆக்சுவலா இந்த சப்ஜெக்ட் ஆராய்ந்து பார்த்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதை பத்தி பேசிட்டே போகலாம், அவ்வளோ வசனம் இருக்கு. ஆனா இங்க ரொம்ப அழகா என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மல்கியா 4:1-2 பார்த்தீங்கன்னா, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ரைட்? இப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது தான் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் புறப்பட்டு போய் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளில் அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலை போல இருப்பாங்க. சரி, இப்போ இந்த வசனத்துல 2 கூட்டம் ஜனங்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் துன்மார்க்கர், ரைட்? நமக்கு சத்துருக்களாய் நிற்கிற துன்மார்க்கர். அடுத்த கூட்டத்தார் யாரு? நாம யாரா இருக்கிறோம்? நீதியின் சூரியன் எவர்கள் மேல் உதித்திருக்கிறதோ அவர்கள் தான் நாம். கரெக்டா? நீதியின் சூரியன் என்ன செஞ்சாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கல்வாரி சிலுவையில் மரித்தது மட்டுமல்ல, அவர் நீதியின் சூரியனா உதித்தது எப்பொழுதுனா மரணத்தை விட்டு உயிரோடு கூட எழுந்த போது. ரைட்? அவர் எழுந்ததுனால என்ன நடந்துச்சு? அவர் மரித்ததுனால என் பாவம் கழுவப்பட்டுச்சு இல்லையா? இயேசு கிறிஸ்து மரித்ததுனால என் பாவத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டு அவருடைய இரத்தத்தினால, அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்தினால என் பாவம்லாம் கழுவப்பட்டுருச்சு. ஆனா அவர் எழுந்தது எதற்காக? உங்களையும் என்னையும் நீதிமான்கள் ஆக்கும்படி என்று சொல்லி பவுல் ரோமர் 4 சொல்றார். He says if Christ had not risen, we would not have been made righteous. நம்ம வெறும் கழுவப்பட்டிருப்போம், சுத்திகரிக்கப்பட்டிருப்போம், ஆனா நீதி நமக்கு இருந்திருக்காது. ஆனா மரித்த இயேசு உயிரோடு கூட எழுந்தது எதற்காக? உங்களையும் என்னையும் நீதிமான் ஆக்குவதற்காக அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. இப்போ எழுந்து நம்ம மேல நீதியின் சூரியன் உதிச்சிட்டாரு. இப்போ யாருடைய வெளிச்சத்துல வெளிச்சம் கண்டுட்டு இருக்கோம்? நம்ம நீதியின் சூரியனுடைய நீதி தான் என் மேல வெளிச்சம் வீசிட்டு இருக்குது. என்ன பார்க்குறவங்க என்ன இல்லை, யாரை பார்க்குறாங்க? அவரை தான் பார்க்குறாங்க. ரைட்? இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுகிறவர்களாக மாறிடுவீங்க. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, அதுக்கு வரேன். ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, உங்களுடைய நீதியில் அல்ல, கிறிஸ்துவினுடைய நீதியில் நிற்கிற நீங்கள் சத்ருக்களை வீதியின் சேற்றை போல மிதிக்க, துன்மார்க்கரை வீதிகளின் சேற்றை போல மிதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ ஏன் அதை அனுமதிக்கிறார்? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசின் மேல பிசாசுக்கு ஒரு தண்டனை வரத்தான் போகுது இல்லையா? நிரந்தரமா ஒரு தண்டனை வரத்தான் போகுது. சபையே என் கூட இருக்கிறீங்களா? நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சத்ருவுக்கு, சாத்தானுக்கு ஒரு முடிவு வரத்தான் போகுது. இந்த யுகத்தின் முடிவில் நம்ம பரலோகத்துக்கு போயிட்டோம்னா அவங்க அதை க்ளோஸ், அவங்க அதை முடிய போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு விசை நீங்களும் நானும் இந்த பூமியில வாசமாயிருக்கும் போது சபையானது அவன் மேல் ஒரு வெற்றியை எடுக்கத்தான் வேணும். அல்லேலூயா. ஏன்? வாசிக்கலாம். ஏசாயா 51 அதிகாரம் 22-23 வசனங்கள். ஐசாயா chapter 51 verses 22 and 23. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். இப்ப என்ன ஆக போகுது? இந்த சத்ரு வந்து என்ன பண்ணானா, நம்ம முதுக குனிய வச்சு நம்ம மேல ரோடு போட்டுட்டான். ரைட்? முதுக நீ குனின்னு சொல்லிட்டு நம்ம முதுகுல ரோடு போட்டுட்டான். எதனால? நம்ம கையில ஆக்சுவலா தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரம் இருந்தது. நம்ம அவரை அறியாதவர்களும் அவருக்கு தூரமா இருந்த போது
தத்தளிப்பின் பாத்திரம் நம் கரத்தில் இருந்தது, தத்தளித்து கொண்டிருந்தோம், தள்ளாடி கொண்டிருந்தோம். ஆனால் என்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்தீங்களோ, உண்மையை சொல்ல போனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கிறிஸ்துவானவர் என்ன செஞ்சிட்டாரு? தன் மீது சிலுவையில ஏற்றுக்கொண்டு அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தையும் அந்த உக்கிர கோபத்தின் பாத்திரத்தையும் அவர் எடுத்து போட்டார். பட் நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, கரெக்டா? 2000 வருஷத்துக்கு கழிச்சு வந்திருக்கிறீங்க. நீங்க என்னைக்கு, நான் எப்பவுமே சொல்வேன், இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரிச்சாரு. நான் 2000 வருஷத்துக்கு கழிச்சு வந்து இப்போ நான் செய்யற பாவத்துக்கெல்லாம் எப்படி அவர் அப்போவே மரிச்சாரு அப்படின்னு கேட்டார். எனக்கும் அதுக்கும் எப்படி சம்பந்தம்னு கேட்டா, ரொம்ப அழகா வசனம் சொல்லுது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பலியாய் ஒப்பு கொடுத்ததுனால அந்த நித்திய ஆவியானவர் இருக்கும் காலமெல்லாம் அந்த மீட்பு நமக்கு சொந்தமாய் இருக்கிறது. நான் கேட்குறேங்க, நம்ம ஆர்மி மென் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் பராக்கிரமசாலிகள் தானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆர்மியில் இருக்கணும்னா பராக்கிரமசாலியாக இருக்கணும், தைரியம் வேணும் ஆர்மியில் இருக்கிறதுக்கு. இப்போ ஆர்மிக்காரர் லீவில் வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வந்த உடனே திடீர்னு ஒரு செய்தி வருது, ஐயா இந்தியாவா அடிச்சிட்டாங்களாம், பயங்கரமாக அடிச்சிட்டாங்களாம் நார்தர்ன் பார்டரில் அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே உட்காந்து ஓன்னு அழுகிறாரா? ஐயோ தேசத்தை அடிச்சிட்டாங்க, ஐயோ என் தேசம் அடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாரா? அவர் என்ன சொல்கிறாரு? எழும்புறாரு, நான் போகணும், லீவா அதெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் கேர், பேகை தூக்குறாரு, போயிடுறாரு. நான் என்ன பண்ணணும்? நான் போய் யுத்தம் செய்யணும், நான் போய் யுத்தத்தில் நின்று வெற்றி பெற்று கொண்டு வரணும்னு சொல்லி எழும்பி போறது போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் சத்ரு அடிக்கும் போது உட்கார்ந்து அழுவதற்கு அல்ல, நம்முடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பராக்கிரமசாலிகளை போல எழுந்து நின்று பராக்கிரமம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா! எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? இனிமேல தோல்வி உங்க வாழ்க்கையில இருக்கவே கூடாதுங்க. தயவு செய்து எழுந்துருங்க. என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, என்ன துன்பம், என்ன கஷ்டம், என்ன நஷ்டத்துல பிசாசு உங்களை கட்டி வச்சிருக்கிறானோ, முதுக நிமித்தி எந்திரிச்சிருங்க. இனிமேல நீ ரோடு போட முடியாது, நீ என் காலின் கீழே வீதியின் சேற்றை போல மிதிக்கப்படுவதற்கு கொண்டு வரப்படும் காலம் வந்துருச்சு. யாரும் செய்ய போறதில்ல, நான் தான் செய்ய போறேன். நான் கர்த்தரை பராக்கிரமமா துதிக்க போறேன். நீ என்ன பண்ண போற? மிதி வாங்க போற. அவர் உன் தலையை மிதிக்க போறார். ஏற்கனவே மிதிச்சிட்டாரு சிலுவையில. இப்போ நான் வந்து இங்க துதிக்க 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 உன்னால எந்திரிக்கவே முடியாதுன்னு தைரியமா சத்ருக்கு சவால் விடுங்க. வாசிக்கலாம் திரும்ப சகரியா 10:5. Zechariah chapter 10 verse 5. அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் யாருங்க? அந்த குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள். திரும்ப இங்க 2 கூட்டம் ஜனம். ஒரு கூட்டம் நீங்களும் நானும். நம்ம எப்படி யுத்தம் செய்கிறோம்? நம்ம குதிரை மேலே ஏறி யுத்தம் செய்கிறோமா? இல்லை. அங்கே சொல்லுகிறது நம்ம கீழே நடந்துட்டு இருக்கிறோம். வீதியின் சேற்றை போல மிதிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் நம்ம காலால் நடந்து தான் யுத்தம் செய்யணும். நம்ம ஆர்டினரி ஃபுட் சோல்ஜர்ஸ். நம்மக்கிட்ட அப்படி ஒன்றும் பெரிய மேன்மையோ பராக்கிரமமோ இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிறான் பாருங்க, சத்ரு இருக்கிறான் பாருங்க. அவன் எது மேலே ஏறி இருக்கிறானா? குதிரை மேலே ஏறி இருக்கிறானா. அப்படின்னா அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் வேண்டேஜ் பாயிண்ட் இருக்குது. கரெக்டாக? இப்போ நீங்கள்லாம் கீழே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் திரும்பி பார்த்தா கூட இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் பார்க்க முடியாது. ஆனால் நான் இங்கே மேலே நிற்கிறதுனால நான் என்ன செய்ய முடியும்? அந்த கடைசி வரைக்கும் நான் பார்த்துருவேன். யாராவது வரலன்னா க்ளீனாக சொல்லிடுவேன், இவங்க வரல, இவங்க இந்த சர்வீஸ் அட்டென்ட் பண்ணலன்னு சொல்லிடுவேன். ஏன்? இந்த ஹைட் வந்து எனக்கு என்ன செய்யுது? ஒரு அட்வான்டேஜாக கொடுக்குது. அந்த மாதிரி குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு யுத்தம் செய்கிறது ஈஸி. கரெக்டா? குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் சத்ருக்களை ஈஸியாக பார்க்கலாம். அப்படியே பிரச்சனை வந்துச்சுன்னா குதிரையை சைடில் ஒரு உதவிட்டான்னா போதும், அது கிடுகிடுகிடுன்னு ஓடி என்ன செஞ்சிடும்? அவனை யுத்தத்தை விட்டு தூக்கிட்டு போயிடும். ரைட்? காலாட்கள் மாட்டிக்குவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாதாரண காலாட்களின் படையில் இருந்தாலும் நீ என்னாலே பராக்கிரமசாலி என்று அழைக்கப்படுகிறதுனால அந்த குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனை நீ என்ன செய்வாய்? வெட்கப்படுத்துவாய். உன்னிலும் பலவான்களை நீ வெட்கத்தினால் மூடுவாய். உன்னை விட திறமை படைத்தவன்
வெற்றி பெற வேண்டியவனை கூட நீ வெட்கப்படுத்துகிற அதிகாரத்தை பெற்றிருக்கிற. அல்லேலூயா. இப்ப அந்த குதிரை என்ன? அந்த குதிரை என்னன்னு சொன்னா, சிம்பிளா சொல்ல போனா, அவன் நம்பி இருக்கிற நம்பிக்கை, மாம்சத்தின் புயத்தின் நம்பிக்கை, the strength of the flesh. ஓகே? ஏன்னா குதிரைகளும் ரதங்களும் ஒரு ஆர்மிக்கு என்ன கொடுக்குது? பலன் கொடுக்குது. அப்போ அவனுக்கு ஏதோ பின் பலம் இருக்கிறது. ஒன்று பண பலம் இருக்கலாம், அல்லது அவனுக்கு ஆள் பலம் இருக்கலாம், ஏதோ ஒரு பலம் அவன்கிட்ட இருக்குது. அதனால அந்த சத்ரு எனக்கு மேலே இருக்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிறான். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய், எப்படியும் சாத்தான் தான் சத்ரு, அந்த மனுஷன் சத்ரு இல்லை, சாத்தான் தான் உங்களுக்கு எதிர்த்து வர சத்ரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படி பார்க்கும்போது என்ன செய்யணும்? உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை வாசிங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால், பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. மொத வேலை பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க போராட்டத்தை குறித்து, உங்க பிரச்சனையை குறித்து என்ன செய்யாதீங்க? பயப்படாத. ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. பயத்தை வெளியில தள்ளினாதான் நீங்க ஜெயம் பெற முடியும். ரைட்? பயத்தை வெளியில தள்ளிருங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் உன்னோடு கூட இருக்கும்போது, எத்தனை குதிரை வந்தாலும் சரி, எத்தனை ரதம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் சைமல்டேனியஸா எழுந்தாலும் சரி, பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறபடினால், பராக்கிரமம் செய்கிறவர்களை போல நாங்கள் எழுந்து யுத்தம் செய்வோம், வெற்றியை பெறுவோம். ஹல்லேலூயா.